மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல லட்ச பட்டாக்களை கொடுத்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கிற நம்முடைய அரசு ஒரு கொள்கை முடிவை 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னது போல அதை வரைமுறை செய்ய வேண்டும். நீர்நிலை, மேய்க்கால், இப்படிப்பட்ட வகைகளை என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு கொள்கை முடிவு ஒரு விலக்கு கொடுக்கலாம் குடிசைகளுக்கு என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தலைமை செயலாளரும் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதை உறுத்தியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த அறிவுறுத்தின பிறகும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பெரும்புதூர் பகுதியில் அந்த ஏழை எளிய மக்களுக்கு நீர்பிடிப்பு பகுதி 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். அதை ஒரு காலத்தில் நீர்பிடிப்பு பகுதி, இப்போது நீர்பிடிப்பு இல்லை. இப்பொழுது லேக் ஏரியா என்று சொல்லுகிறோம், ஏரிக்கரை தெரு என்று சொல்லுகிறோம், வேளச்சேரி என்று சொல்லுகிறோம். காலங்களுக்கு ஏற்றாலும் மாறி வருகிறது. ஆகவே அந்த ஒரு விலக்கு கொடுப்பதற்கு நம்முடைய பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்வது, நம்முடைய அரசு ஆவணம் செய்யுமா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தில் எல்லா பகுதியிலும் ஒரு காலத்தில் நீர்நிலை புறம்போக்காக இன்றைக்கு கணக்கில் இடங்கள் இருப்போம். எல்லா தொகுதியிலும் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் நீதிமன்றம் தலையிட்ட காரணத்தால் தான் இந்த நீர்நிலை புறம்போக்கு இந்த வேறு இடங்கள் எல்லாம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீதித்துறையின் சார்பாகத்தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. மேய்க்கால் புறம்போக்கு பிரச்சனையெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போய் ஒரு கொள்கை ரீதியான முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு துன்ப விடாமல் அவர் பட்டா வழங்குவதற்கு வேண்டிய வேலைகளை இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கும்.